அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு மோர் குடித்தா எப்படி இருக்கும்? அதுவும் வீட்லேயே தயிர் நம்ம ரெடி பண்ணி அதில் நம்ம மோர் குடித்தா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும் இல்லைங்க. அதுக்கு தாங்க நான் வீட்லேயே தயிர் ஊற்றி வச்சு தயிர் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து நான் மண்சட்டி தாங்க வாங்கினேன். தயிர் வந்து மண்சட்டியில் துவைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மண்சட்டி வாங்கி வச்சுருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் பால் வாங்கி தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காசி எடுத்தாச்சு. மண்சட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மண்சட்டியில் நான் மொத்த பாலையும் ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். தயிரோ இல்லை லெமனோ இல்லை மிளகாவோ போட்டிங்கன்னா தயிர் துவஞ்சி வந்துடும். அதாவது பால் வெதன்னு இருக்க சொல்லுதாங்க நீங்கள் ஊற்றணும். ரொம்ப கொதிக்க ஊற்றாதீங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. மறுநாள் காலையில் எடுத்தாக்கா சும்மா கெட்டியான தயிர். அப்படி இப்படி கூட அசையலைங்க. அந்தளவுக்கு எனக்கு தயிர் கிடச்சிது. அந்த தயிர்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா விஸ்கு வச்சு அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அழகாக ஒரு கப்பில் ஊற்றி குடிக்க சொல்ல இந்த வெயிலுக்கு ஐயோ சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வீட்லேயே தயிர் துவைச்சி ரெடி பண்ண சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் எப்படி கொடுத்து விடுங்க. பசங்க விரும்பி குடிச்சிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது. மண்சட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி